குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் ஈஸியானதை தான் கொஸ்டின் வரும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மிஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைமில் வேறு வேறு மிஸ் போட்டு இப்போவே பழக்கம் பண்ணாதான் நீங்கள் பெரிய பசங்கன்னா ஈஸியாக இருக்கும், பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே உங்களை பழக்கப்படுத்துகிறாங்க. ஓகே, நான் போய் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், சைலண்டாக இருங்க. அப்பாடா, பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, எல்லாரும் கரெக்டாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்களோட ரோல் நம்பர் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ரோல் நம்பரை பார்த்து தானே நீங்கள் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. மாற்றி எதுனா உட்காந்துட போகிறீங்க, அதுக்கப்புறம் பெரிய தப்பாயிடும். ஓகேவா? இப்போ நான் ரோல் நம்பர் படி தான் நான் பேப்பரும் தருவேன் சொல்லிட்டேன். ஏன்னா மாறி மாறி தான் வரும் கொஸ்டின், பக்கத்தில் பார்த்து எழுதக்கூடாது. நான் மாற்றி மாற்றி தான் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, நான் மாற்றி மாற்றி தான் தருவேன். அதனால கரெக்டாக நீங்கள் ரோல் நம்பரில் உட்காந்து தான் உங்களுக்கு கரெக்டான பேப்பர் வரும். ஓகேவா? சரி பசங்களா, சைலண்டா இருங்க, பக்கத்தில் பேசாதீங்க. பேசி பேசி எழுதுனீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் உங்கள் மிஸ்ஸு கிட்ட சொல்லிட்டேன். இங்கே பாரு, நம்பர் 4, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 1, 4 பேர் தான் இருக்கீங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? எல்லாருக்கும் தந்தாச்சு பேப்பர், ஒழுங்காக எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசக்கூடாது, பக்கத்தில் பேசுனீங்க அவ்வளோதான், மைனஸ் மார்க் போட்டுருவேன். இப்போவே பேப்பரில் எழுதி கொடுத்துருவேன். உங்கள் மிஸ் அப்புறம் மைனஸ் பண்ணுறாங்க. எடுக்கிற மார்க்லேயும் 2-3 மார்க் மைனஸாக வந்ததுன்னா ஃபைல் தான் அவங்க சொல்லிட்டேன். ஒழுங்காக உங்கள் பேப்பரை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சும்மா சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பேசிட்டு எழுதுனீங்க, நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை தான் சொல்லுவாங்க. மிஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சைலண்டாக இருக்கோம் மிஸ். எங்கள் மிஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க மிஸ். அதனால நாங்கள் எல்லாரும் சைலண்டாக தான் மிஸ் இருப்போம், பேச மாட்டோம் மிஸ். நாங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறோம் மிஸ். ஆமாம் மிஸ், நாங்கள் குட் கேர்ள்ஸாக இருப்போம் மிஸ். ஐயையோ, எனக்கு வேற ஒன்றும் தெரியலையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பெல் அடிச்சிட்டாங்க, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. எப்பா, செம்ம ஈஸியாக இருக்குது கொஸ்டின் பேப்பர். சூப்பர், செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க கொஸ்டின் பேப்பரை. நான் ஃபுல் மார்க் எடுத்துருவேன். செம்மையாக இருக்குல்லடி? ஆமாண்டி, செம்ம ஈஸியாக இருக்குது. A for apple, B for ball, C for car. எழுதிட்டேனே, நான் முடிச்சிட்டேன், ஜாலி. நானும் முடிச்சிட்டேன், ஜாலி. என்னடா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முடிச்சிட்டுன்றாங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏதோ ஒன்றத்தை எழுதி வைப்போம், எழுதுனா போதும். எழுதி முடிச்சிட்டேன். கொடுத்த டைம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? சீக்கிரமா முடிச்சிட்டிங்கன்னா பேப்பரை ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி ரெடியாக வைங்க, நான் வந்து எடுத்து வாங்கிக்கிறேன். பை ஒன்றா எடுத்துட்டு வந்து தாங்க. 1 2 3 4 எண்ணிட்டு. ஓகேவா? எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? சீக்கிரமா முடிங்க. ஃபோல்ட் பண்ணுங்க பேப்பரை, டக்கு டக்குன்னு ஃபோல்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் தெரியுமா? சொல்லி கொடுத்தாங்களா மிஸ்? என்னென்ன பண்ண, எப்படி ஃபோல்ட் பண்ணணும்? மிஸ் எங்க மிஸ் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க மிஸ். பேப்பரை எப்படி ஃபோல்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மிஸ். நாங்கள் அதே மாதிரியே பண்ணிடுறோம் மிஸ். ஆமாம் மிஸ், எனக்கும் தெரியும் மிஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்ட்டு. நாங்கள் பண்ணிடுறோம் மிஸ். சரி, சீக்கிரம் ஃபோல்ட் பண்ணி ரெடியாக வைங்க. 1 by 1 நான் கூப்பிடுறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 லைனாக வந்து கொடுத்துட்டு போங்க. சரி, மடிங்க பார்க்கலாம். இப்படி எடுத்து பேப்பரை இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன்னா அப்படியே நீட்டாக மடிச்சிடலாம். சூப்பராக. நான் சூப்பராக மடிச்சிட்டேன்டி. நீயும் ஃபோல்ட் பண்ணுடி. முடிச்சிட்டல, சீக்கிரம் ஃபோல்ட் பண்ணுடி. சீக்கிரம் ஃபோல்ட் பண்ணுங்க. ஏன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து எழுத போறீங்களா? சீக்கிரமாக ஃபோல்ட் பண்ணுங்க. மிஸ், நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன் மிஸ். நான் ரெடியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் மிஸ். ஓகே, நெக்ஸ்ட். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தனியாக சொல்லணுமா? சீக்கிரம் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு? பெல் அடிக்கிறதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி ரெடி வச்சிங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்புவேன். ஃபோல்ட் பண்ணிட்டோம் மிஸ். இதை வேற எப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கோ இப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மிஸ்ஸு. என்ன பண்ணுறது? ரொம்ப கோவக்கார மிஸ்ஸு போல். சீக்கிரமாக மடிங்கடி, மடித்து எடுத்து வைங்கடி. மிஸ்ஸு வந்து கேட்டால் கரெக்டாக கொடுத்துடலாம். அப்புறம் அதுக்கும் கத்த போகிறாங்க மிஸ்ஸு. சீக்கிரமாக மடித்து வைங்க. இதை மட்டும் தான் நமக்கு தெரியும் மடிக்கிறதுக்கு. மடிச்சிடலாம். ஒழுங்காக இப்படி மடித்து கொடுக்கணும். இதை சொல்லி கொடுக்கும்போது இதோ வந்துட்டேன் மிஸ், நான் தான் மிஸ் நம்பர் 1. இதோ எடுத்துகிட்டு வரேன் மிஸ் பேப்பர். இதோ வந்துட்டேன் மிஸ். சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. அதை எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம். ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து தர தெரியாதா உங்களுக்கெல்லாம்? ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து தாங்க. 1 by 1 எடுத்துகிட்டு வாங்க, நான் கூப்பிட மாட்டேன். லைனாக வாங்க. நம்பர் 2 யார்? நெக்ஸ்ட் வாங்க. இந்தோங்க மிஸ் நம்பர் 1 பேப்பர். டேபிள் ஆட்டாமல் மேலே எடுத்து வை. டேபிள் ஆட்டிகிட்டு இருக்கு, அதுவே ஏற்கனவே ஓட்ட டேபிளாக இருக்குது, நீ வேறு ஆட்டிகிட்டு இருக்க. சாரி மிஸ். தேங்க்யூ மிஸ். ஓகே, நெக்ஸ்ட் யார்? ஏன்ச்சு வாங்க, சீக்கிரம் வாங்க. யார்? ஐயோ, நம்மள தான் கூப்பிடுறாங்க. நான் அதோ போயிட்டு வரேன். சரி, நான் தான் மிஸ். இதோ வந்துட்டேன் மிஸ். நான் இதோ எழுந்துச்சு வரேன் மிஸ். கொஞ்சம் நேரம் இருங்க மிஸ். இப்போ தான் மிஸ் ஒழுங்காக மடித்து வச்சேன். இதோ எடுத்துகிட்டு வரேன் மிஸ். சீக்கிரம் வா. அங்கே இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சீக்கிரம் எழுந்துச்சு வா. திட்டுறாங்க.
சீக்கிரமா வானா, இப்பதான் ஸ்லோவா நடந்து இல்ல வந்துகிட்டு இருக்க. மிஸ், யோசிச்சு யோசிச்சு எழுதுறதுக்கு டைம் ஆயிடுச்சு மிஸ். அதான் மிஸ். இதோ வந்துட்டேன் மிஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் மிஸ். இந்தாங்க மிஸ் பேப்பர். நம்பர் 2 நம்பர் நான் தான் மிஸ். இந்தாங்க மிஸ், நான் சப்மிட் பண்ணிட்டேன் மிஸ். நான் வரேன் மிஸ். அப்பா ஓடிடணும், சீக்கிரமா ஓடிடணும் இந்த மிஸ் கிட்ட இருந்து. பாத்து இதோ பாத்து போ. வந்துட்டேனே. பரன்றீங்க. இந்த கிளாஸ்ல எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்க போல. நெக்ஸ்ட் யாரு? சீக்கிரமா எடுத்துட்டு வா. அச்சச்சோ, நெக்ஸ்ட் நம்மள தான் கூப்பிடுறாங்க. மாட்டிக்கிட்டோம் போ இன்னைக்கு. செம்ம திட்டு உள்ள போகுது இந்த மிஸ் கிட்ட நமக்கு. அடடடா, என்ன பண்றது? மிஸ், தோ மிஸ், நான் தான் மிஸ் நம்பர் 3 பேப்பரை சப்மிட் பண்ணிட்டேன் மிஸ். வரேன் மிஸ். வரட்டா? யாரது பாட்டு பாடுற சத்தம்? ஏதோ அம்மிங் பண்ற சத்தம் எனக்கு கேக்குது காதுல. அச்சச்சோ, மேம் காதுல விழுந்துருச்சு. எஸ்கேப் ஆயிடணும் இங்க இருந்து. சீக்கிரம். அடுத்து யாரு? நம்பர் 4 லாஸ்ட். சீக்கிரம் வாங்க. லைனா வர தெரியல இந்த பசங்களுக்கு. என்னத்த தான் சொல்லி கொடுத்துருக்காங்களோ உங்க மிஸ் தெரியல. நான் இதோ கேட்கறேன் உங்க வந்துட்டேன் மிஸ்ஸை மிஸ். பார்த்து நான் தான் மிஸ் என்ன நம்பர் பண்ணி 4 லாஸ்ட். வச்சிருக்கீங்கன்ட்டு. இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் மிஸ். நான் தந்துடுறேன் மிஸ். சப்மிட் பண்ணிடுறேன் மிஸ். இதோ மிஸ் என்னோட பேப்பர் இந்தாங்க மிஸ். வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு Thank you, பேப்பரை எப்படி miss. சப்மிட் பண்ண கூட தெரியல. வந்து டேபிள் மேல அப்படியே போட்டு போயிடுறீங்க. 1 பை 1 மேல அடுக்கி வைக்கணும் தெரியாதா? கிளாஸ் லீடர் யாரு? கிளாஸ் லீடர்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா உங்க மிஸ்? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க பேப்பரை. இப்படியா ஒரு டேபிள் இப்படி கந்தர்கோலமா பண்ணி போட்டு போயிருக்கீங்க? டேபிள் மேல பேப்பர் வைக்கிறேன்ற பேர்ல 4 பேர் தான். ஆனா பேப்பரை எப்படியெல்லாம் போட்டு போயிருக்கீங்க பாருங்க. கிளாஸ் லீடர்லாம் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு தெரியாதா? உங்க மிஸ்ஸை பார்த்தா கேட்குறேன், என்னத்த பிள்ளைங்களுக்கு சொல்லி வச்சிருக்கீங்க, சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னுட்டு. உங்க மிஸ் என்ன கிண்டல் அடிப்பாங்க. நான் கேட்குறேன் இன்னைக்கு போயிட்டு, உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்ட்டு. இதோ பேப்பர் கரெக்ஷன் பண்றேன். பண்ணிட்டு யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். யார் யார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னுட்டு. அப்பா ஃபர்ஸ்ட் பேப்பரே நல்லா தான் பண்ணி வச்சிருக்கீங்களே. நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் போலயே. நான் ஏதோ நீ நல்லா படிக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பேப்பரே நல்லா தான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துட்றேன் இந்த பேப்பருக்கு. குட், சூப்பர். நெக்ஸ்ட் நம்பர் 2 யார் இது? இதோ இரு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு பார்க்குறேன். இருக்கு, எல்லாருக்கும் பேப்பரை கொடுக்கும்போது இருக்கு யார் யார் என்ன பண்ணியிருக்கீங்க. ஏ ஃபார் காரம் தப்பு, பி ஃபார் பால் கரெக்டு, சி ஃபார் ஆப்பிள்னு. யார் இது? 5 மார்க் தான் எழுதணுன்ற பேரில் எழுதி வச்சிருக்காங்க போங்க. சரி, நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் பேப்பர் யாருன்னு பார்க்கலாம். இதில் என்னன்னா ஃபுல்லாக தப்பாக எழுதி வச்சிருக்காங்களா? இந்த பால் மட்டும்தான் கரெக்ட். பி ஃபார் பால், சி ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் கார் போட்டு வச்சிருக்கீங்க. ஏதோ முழிச்சு பக்கத்தில் பார்த்து எழுதுன மாதிரி இருக்கு இந்த பேப்பரை பார்த்தா. இந்த பேப்பருக்கு நான் 2 மார்க் தான் தரப்போறேன். போங்க. பேப்பரா கரெக்ஷனா பண்ண முடியுது உங்க பேப்பரெல்லாம் வச்சு? ஒன்றும் பண்ண முடியல. என்னத்தை தான் படிக்கிறீங்களோ இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம். ரொம்ப கஷ்டம் உங்ககிட்ட. மாள முடியல. சும்மானா ஓவரா அழ ஆரம்பிச்சிடுறீங்க. திட்டினா அடிச்சா. நாங்கெல்லாம் எவ்வளோ அடி தெரியுமா வாங்கியிருக்கோம் எங்கள் மிஸ்ஸு கிட்டலாம். பாரு, இந்த பேப்பர் கொஞ்சம் கரெக்டாக எழுதிருக்கு. இதுதான் 10க்கு 10. இருக்கிற 4 பேரில் 2 பேர் நல்லா படிக்கிறீங்க, 2 பேர் மோசமாக படிக்கிறீங்க போல. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நாளைக்கு பேப்பரை கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கு. எல்லாருமே 10 தடவை இம்போசிஷன் எழுதிட்டு வாங்க நாளைக்கு. இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெரியும்ல, கொஸ்டின் வந்ததுன்னு தெரியும்ல, அதெல்லாம் 10 தடவை இம்போசிஷன் எழுதிட்டு வந்து உங்க மிஸ் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. உங்க மிஸ் கிட்ட நான் பேப்பர்லாம் வாங்கி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். உங்க மிஸ் உங்ககிட்ட தருவாங்க. ஓகேவா? நான் தானே வேற கிளாஸ் தானேன்னு விட்டுறாதீங்க. கரெக்டா எல்லாத்தையும் எழுதி என்கிட்ட சப்மிட் பண்ண சொல்லிட்டேன். அப்படி சப்மிட் பண்ணா 2 மார்க் ஆட் பண்ணுவேன், பண்ணலன்னா 2 மார்க் மைனஸ் பண்றேன். ஒரு சிலர்லாம் எடுத்திருக்கிறதே 2 மார்க் தான், மைனஸ் பண்ணா ஃபைல் ஆயிடுங்க சொல்லிட்டேன். அப்புறம் பிரின்சிபல் சார் உங்களை தான் பிடிச்சி திட்டுவாரு. உங்க வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் வர சொல்லுவாரு. ஒழுங்கா நாளைக்கு 10 தடவை எல்லாரும் இம்போசிஷன் எழுதிட்டு வரீங்க. சரி, ஓகே. இதோட கிளாஸ் முடிஞ்சுது. வீட்டுக்கு கிளம்புங்க. பேக்கை பேக் பண்ணி ரெடியா வைங்க. பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் பிரின்சிபல் ரூம்ல சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க எழுதுக்கு நான் இதை எடுத்துட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல சப்மிட் பண்ணா பிரின்சிபல் என்ன மேலே எங்களையும் தான் பார்ப்பாரு. மார்க் எடுத்து வச்சிருக்காங்க இந்த பசங்க நீட்டு. ஏய், எழுஞ்சிருடி. ஏன் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா? சீக்கிரம் எழுஞ்சிருடி. ஏய், டைம் ஆச்சுடி. நான் பேக் எடுத்து பேக் பண்ணோண்டி. சீக்கிரம் எழுஞ்சிருடி. ஏய், எழுஞ்சிருடி. மிஸ் கிளம்ப சொல்லியிருக்காங்கடி. பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியா வைக்க சொல்லியிருக்காங்கடி. ஏய், இருடி, கொஞ்சம் தூங்கிக்கிறேன்டி. நைட்டெல்லாம் தூங்காம டிவி பார்த்து பாரு. ஒழுங்கா எழுஞ்சிரு, இல்லைன்னா நான் மிஸ் கிட்டே சொல்லிடுவேன். மிஸ் கிளம்ப சொல்லியிருக்காங்க, பேக்கை பேக் பண்ணி. என்னது, பேக்கை பேக் பண்ண சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு ஃபுல் டே இல்லையா? ஆஃப் டேவா? சீக்கிரம் கிளம்பணுமா? அச்சோ, இதோ நானும் எழுந்து பேக் பண்ணிடுறேன். இதோ கிளம்பிட்டேன்டி. ஏய் ஜாலி.